ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் வாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 21 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லை என்னோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க, எல்லா எபிசோடும் அவைலபிளாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போதான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் 21ஓட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருப்பா. அந்த லெட்டரை பார்த்து நம்ம ஹீரோக்கும் ஷாக்காக இருக்கும். அங்கே பின்னாடி வந்து கோட்டு போட்ட பையனும் கன் வச்சு நின்றுட்டு இருப்பான் ஹீரோவை சுடுறதுக்காக. அப்போ வந்து அந்த ப்ரெசன்டேஷனை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டார்டிங் இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு அந்த அசிஸ்டன்ட் தான் சொல்லுவான், எல்லாருமே வெல்கம் பண்ணுறேன் இந்த ஈனூல் ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த ப்ராஜெக்ட்காக தான் எல்லாருமே நம்ம ஒன்று சேர்ந்துருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த ப்ரெசன்டேஷனை நம்ம ஹீரோயினை வந்து ஃபார்வர்ட் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கூப்பிடுறாங்க. அப்போ வந்து எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க, ஹீரோயின் வந்து பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட அழுதுகிட்டே சொல்கிறா, இந்த வழியை நீ தான் எனக்கு கொடுத்துருக்க, கடைசி வரைக்கும் இந்த வழியை நான் மறக்க மாட்டேன் அண்ட் நான் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து, அதாவது அந்த பார்ட்டிலேருந்து பாதியிலே போயிடுறா. ஸோ எல்லாருமே இங்கே ஷாக் ஆகிறாங்க, எங்கே அவள் நம்ம ஹீரோயின் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. ஸோ இங்கே வந்து அந்த கோட்டு போட்ட பையன் ஷூட் பண்ண மாட்டான், ஸோ கன் எடுத்து வச்சிடறான். ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ வந்து செம்மையாக ஷாக் ஆகி நிற்கிறான். ஸோ அப்போ வந்து அங்கேருந்து எதுவுமே பேசாமல் அவனோட ரூமுக்கு நம்ம ஹீரோ போயிடுறான் வீட்டுக்குள்ளே. ஸோ இங்கே வந்து அந்த பேப்பரை கசைக்க போட்டிருப்பாள் நம்ம ஹீரோயின், அந்த லெட்டரை. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கோட்டு போட்ட பையன் வருவான். வந்து பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு, அது கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவ் வேணாம் அப்படின்னு கேன்சல் பண்ணுறதுக்கான ஒரு ஷீட். அது அந்த ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சம் கைண்ட் ஆஃப் ஏதோ வந்து பர்மிட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிருக்கா. அண்ட் வந்து இந்த கோட்டுப்பட்ட பையன் மனசில் நினைக்கிறான், ரொம்ப நன்றி ஹீரோ, நீ இந்த காரியம் பண்ணதுனால ஹீரோயினுக்கு உன் மேலே வெறுப்பு தான் வரும், ஸோ நான் அவகிட்ட ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவன் மனசில் நினச்சிட்டு போயிடுறான். இந்த சீன் அப்படியே இங்கே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அந்த அவரோட ரூமில் இருக்கா. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். வந்துட்டு கேட்குறான், நீ எதுக்கு ஈனூல் பேரை வச்ச, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு ஈனூல் வச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, என்ன பேசுகிற, என்ன விளையாடுறியா, இந்த ப்ராஜெக்ட் தான் என்னோட லைஃபு, இந்த ப்ராஜெக்ட் தான் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட்டு, ரொம்ப நாளாக சின்ன வயசுல அதுக்காக தான் நான் ஆர்கிடெக்டே ஆனேன், இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக தான், என்னோட சைல்ட்ஹுட்டோட மெமரி சேர்த்தது இந்த ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ இது எல்லாத்தையும் சொதப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்து மனசுல நினைக்கிறான், சைல்ட்ஹுட் சொல்றாரு, அவளுக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கு, அது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைப்பான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து கத்துவா, உன்னாலதான் இந்த எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், நான் தான் ஒன்று வார்ன் பண்ணலை, எனக்கு பின்னாடி நீ எதுவுமே செய்யாத, எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய், எனக்கு தெரியாம என் பர்மிஷன் இல்லாம எதுவுமே பண்ணாத எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல பிரேக் ஆகி அழுவா, உனக்கு என்கிட்ட நீ என்னதான் வேணும், ஏன் நான் டார்ச்சர் பண்றேன், என்னை ஏன் எதுவுமே பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் செம்மையா அழுவா பிரேக் ஆகி. அப்போ நம்ம ஹீரோயின் கீழே பிரேக் ஆகி செம்மையா அழுவா. ஸோ அவனால சுத்தமா முடியல, ரொம்ப ஏங்கி அழுதுட்டு இருக்கா. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ கிளம்புறான், ரூம் விட்டு வெளியே போகலான்னு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை பார்க்குறா, அவள் அழுவுறத பார்க்குறான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு குழப்பத்தில் இருக்கான். ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரெடியாகி வந்து நிற்கிறா. ஸோ அப்போ நம்ம ஹீரோ கேட்பான், எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சொல்லுவா, நான் ஒர்க் தான் போகிறேன், ப்ராஜெக்ட் தான் இல்லையே, அப்போ எதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, ப்ராஜெக்ட் தான் இல்லை, நான் ஒர்க் இருக்குல்ல, நான் வேறு ஏதாவது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த கூட்டுப்பட்ட பையனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பேசுவா. அவன் கேட்பான், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சொல்லுவான், நல்லா தான் இருக்கேன், ஏன்னா இந்த வாட்டி நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், நான் எவ்வளோ வாட்டி நான் கீழே விழுந்தாலும் மறுபடியும் நான் எழுந்து நின்று போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கோட்டு போட பையன்கிட்ட லைக் ஹீரோக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஓகேவா. அப்போ வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவான், ஹீரோயின் கிட்ட போயிட்டு அந்த ஃபோனை பிடுங்கிட்டு வந்துடுவான். பிடுங்கினோன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஃபோனை கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து 2 பேருக்கும் சண்டை வரும். ஸோ அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், நீ வந்து இந்த வேலையை விட்டுடு, உனக்கு இந்த வேலை தேவையில்லை, அவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். ஸோ இவன் வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லை, இவன் சண்டை போட்டுட்டு தான் இருப்பா. அப்போ அந்த கோவத்தில் வந்து நம்ம ஹீரோயின் சொல்லுவான், உனக்கு வந்து மனசே இல்லை, உனக்கு ஒரு இதயமே இல்லை, ஹார்ட்டே இல்லை, நீ வந்து எப்படிதான் இப்படி சர்வை பண்ணுறியோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு அங்கே வெளியே போகலான்னு போகிறப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த டோரை லாக் பண்ணிட்டு, நீ வந்து என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்காத, அப்புறமா உன்னால் அதை வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஸோ அங்கேருந்து நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாமல் அந்த ரூம் விட்டு
வெளியே போயிடுறா. ஸோ இங்க வந்து நம்ம ஹீரோ மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். லைக் நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பால உனக்கு ஹார்ட்டே இல்லை, நீ எப்படிதான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ செம்ம கோவத்தோட அந்த ரூம் விட்டு வெளியே போயிடுவான். இங்க அந்த சீன் இப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல டின்னர் டேபிள்ல தான் காட்டுறாங்க. லைக் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல எல்லாருமே. ஸோ அப்போ வந்து எல்லாருமே வந்துட்டாங்க, ஹீரோ வரல. கடைசியா தான் நம்ம ஹீரோ வரான். ஸோ வந்து உட்காந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம சித்தி இருக்கால, அவ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றா, நம்ம ஹீரோக்கு வந்து இது போடு, டீ கொடுத்து எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஊத்து டீ அப்படின்னு சொல்றான். ஸோ அந்த ஊரு ட்ரெடிஷன் படி எல்லாருமே அந்த பிளாக் காஃபி மாதிரி, அது பிளாக் டீ மாதிரி தான் குடிப்பாங்க, காஃபி கூட இல்ல, டீ தான் குடிப்பாங்க. ஸோ அதை வந்து ஊத்தி கூட எல்லாருக்குமே அப்படின்னு சொல்றா. ஸோ அப்போ வந்து அவ வந்து ஃபர்ஸ்ட் அவளுக்கு ஊத்தலான்னு போறப்போ சித்தி கறி வந்து ஒரு மாதிரி பேசுவா, உங்க வீட்டுல சொல்லி தரலையா, இந்த வீட்டுல யார் வந்து ஹெட்டோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஊத்தணும், அப்புறம் தான் மத்தவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லி தரலையா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுவா. நம்ம ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டா, சைலண்டா போய் ஊத்திட்டு அதுக்கப்புறமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்போ வந்து அங்க வந்து அவங்க அம்மா கேட்பாங்க, யாருன்னா ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட கேட்பாங்க, நீ ஏன் வந்து ஈனூல் பேர் வச்ச, நீ வந்து உன் அண்ணன் பேர் வச்சிருக்கலாம்ல, அட்லீஸ்ட் அவனோட மெமரியாச்ச உயிரோட இருக்கும், ஸோ நீ எதுக்கு யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணோட பேர் வச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் சொல்வா, இல்ல இந்த ப்ராஜெக்ட் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இவங்க பேர்னாலதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன், ஸோ அந்த பேர் இருக்கணும் தான் நான் வச்சேன், அதனால தான் நான் மாத்தல, அண்ணன் பேர்ல இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. ஸோ அப்போ வந்து அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாட்ட கேட்பாங்க, யார் இந்த ஈனூல், உங்களுக்கு யாராச்சும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்க 2 பேருக்கு யாரு யூனிலே ஞாபகம் இல்லை போல. ஸோ அந்த மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ வந்து அந்த ஒரே டேபிள்ல தானே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவன் காதுலயே உழுது. ஸோ ஈனூல் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு செம்ம கோவம் வரும். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், கோவத்துல அந்த கிளாஸே உடைச்சிருவான். ஸோ அவனுக்கு ரத்தம் ஒரு பக்கம் ஊத்திட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுவான். ஸோ இங்க வந்து சித்திக்காரி சொல்வா, மெய்டை கூப்பிட்டுட்டு, இங்க வந்து ஹீரோ போயிட்டான், ஸோ ஹெட் ஆஃப் த ஹவுஸ் வந்து போயிட்டாங்க, ஸோ இங்கே யாருமே சாப்பிடக்கூடாது, டேபிளை கிளியர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவா. ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோட ஃப்ரெண்டை கேட்பான் ஹீரோ கிட்ட, நீங்கள் ரெக்ரெட் பண்ணலையா, நீங்கள் பண்ணதுக்கு, நீங்கள் ஸ்டாப் பண்ணதுக்கு ரெக்ரெட் பண்ணலையா, ஏன்னா உங்கள் தங்கச்சி பிள்ளை தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அப்போது ஹீரோ சொல்லுவான், இல்லை நான் ரெக்ரெட் பண்ணல, ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஷாக் ஆகிட்டேன் அந்த பேரை பார்த்தோன்னே, அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்க்கும் போது தான் எனக்கு புரிஞ்சுது, இந்த என் தங்கச்சி பேரில் ஸ்டார்ட் ஆகிற இந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த கோட்டு போட்ட பையனோட மணி எனக்கு தேவையில்லை, அவன் காசு கொடுத்து இது ஸ்டார்ட் பண்ண வேணாம், ஸோ நிறுத்தினதுமே ஒரு நல்லதுக்கு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோ இன்னொரு விஷயம் சொல்லுவான், எனக்கு தோணுச்சுன்னா இந்த ப்ராஜெக்ட் நானே எடுத்து கூட பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோ சொல்லுவான், நம்ம என்னோட தங்கச்சி பேர்ல வந்து நிறைய ப்ராஜெக்ட் பாஸ்ட்ல பண்ணிட்டோம் தானே, ஸோ அதுவும் இல்லாம அவளோட மெமரிஸ் என் மனசுல இருக்கு, அது போதும் அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டு கேட்பான், உங்களுக்கு இப்போ மனம் மட்டும் தான் பிரச்சனையா, வேற எதுவும் இல்லையா அப்படி சொல்லிட்டு. அதாவது நம்ம ஃப்ரெண்டு என்ன ஒரு டைரக்ஷன்ல கேட்பானா, ஹீரோயின் உங்களுக்கு பிரச்சனையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்பான். அதாவது நீங்க ஹீரோயினை லவ் பண்றீங்க தானே அந்த மாதிரி ஒரு வேலை கேட்பான். பட் நம்ம ஹீரோக்கு புரியாது. ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்லுவானா, இல்ல எனக்கு வந்து இப்போ அந்த கோட்டு போட்ட பையன் வந்து மணி வந்து இந்த ஹீரோயின் ஃபேமிலி கொடுக்க கூடாது, ஸோ அது நம்ம எப்படியாச்சும் தடுக்கணும், அதுக்கு அந்த கோட்டு போட்ட பையனை வந்து தடுக்கணும், அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயின் கரெக்டா உள்ள வரா. ஸோ நம்ம ஹீரோயின் உள்ள வந்துட்டு, நான் எங்க ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், நான் இன்னைக்கு இங்கதான் ஒர்க் பண்றேன், நீ வேணா இங்க ஒர்க் பண்ணிக்கோ இதே ரூம்ல, நான் வேணா அலோவ் பண்றேன் நீ உன்னை ஒர்க் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, இல்ல எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் வந்து அமைதியான பிளேஸை தேடி நான் போய்க்கிறேன், அங்கேயே போய் நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போறப்போ வந்து ஹீரோ கையில அந்த கிளாஸ் வந்து பட்டு கை கிழிச்சிருக்கோம்ல, ரத்தம் ஊற்றும், அவன் வெறும் டிஷ்யூ வச்சுதான் வந்து அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பான். அதை வந்து நம்ம ஹீரோயின் பாத்துருவா. ஸோ வெளியே போயிடுவா. ஸோ நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு உட்காருவா ஹீரோ பக்கத்துல. அப்ப ஹீரோ கேட்பா, நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் சொல்வா, அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா, பார்த்தா எப்படி தெரியுது, ஃபர்ஸ்ட் எய்ட் தானே பண்றேன் அப்படின்னு சொல்வா. ஸோ இங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்த சொல்வா, நீ என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்ட, பட் என்கிட்ட ஸ்டில் ஹியூமனிட்டி இருக்கு, ஸோ அதுக்காக நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்வா. இவளுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பா. பட் இவளோட கேரக்டர் எப்படின்னா, லைக் யார் நம்மள ஹர்ட் பண்ணாலுமே அது வந்து ஹியூமனிட்டி, நான் ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லிட்டு அவ போய் நிப்பா. ஸோ யாராச்சும் கஷ்டப்பட்டா அவளுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஹீரோ கஷ்டப்படும் போதும் அவ போய் நிப்பா. ஸோ இங்க வந்து நம்ம ஹீரோ வந்து சைலண்டா வந்து யோசிச்சுட்டு இருப்பான், எதுவுமே நினைக்க மாட்டான், ஜஸ்ட் ஹீரோயினை அட்மைர் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். ஸோ ஹீரோயின் வந்து கட்ட போட்டுட்டு இருப்பா. ஸோ அங்க வந்து பின்னாடி வந்து ஃப்ரெண்டு வந்து பார்ப்பான். வந்து பார்த்துட்டு அவன் சைலண்டா போயிடுவான். அவனுக்கு வந்து எப்படின்னா, நம்ம ஹீரோயினும் ஹீரோ ஒன்று சேரணும் வந்து அவனோட ஆசை, ஓகேவா. ஸோ அவன் இதெல்லாம் நோட் பண்ணுவான், ஹீரோயின் எப்படி இருக்கா, ஸோ நல்லவளா கெட்டவளா சொல்லிட்டு அவன்
அவன் நோட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோவும் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் சொல்வா, நம்ம 2 பேருக்கும் ஒரு கோஇன்சிடென்ட் இருக்கு, நம்ம 2 பேருக்குமே லெஃப்ட் ஹேண்ட்ல தான் அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவா ஹீரோயின். ஸோ இங்க நம்ம ஹீரோயின் வந்து லைட்டா ஜாலியா தான் பேசுவா, ரொம்ப சீரியஸெல்லாம் பேச மாட்டா. அப்போ வந்து என்னது அப்படி சொல்லிட்டு கேட்பான். ஆமா, எனக்கும் தீக்காயம் பட்டுச்சு இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல தான், உனக்கும் இதுதான் அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பா. அப்போ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஹீரோயின் வந்து முடிச்சுட்டு வெளியே போலான்னு போறப்போ நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு பேசுவான். அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்பா, நீ இன்னும் அந்த ப்ராஜெக்ட் பண்ணலான்னு இருக்கியா, என்ன ஐடியா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவா, செம்மையா கத்துவா, லைக் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, என்னென்ன ஃபன் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நேத்து வந்து அந்த ப்ராஜெக்டை சொதப்பிட்ட, இப்போ வந்து நான் பண்றேன்னு கேட்கிறேன், வேற என்னதான் பண்ணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் படன்னு பேசிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்து அவ லிப்ஸ்ல கை வச்சு பேச விடாம ஆக்கிடுவான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், நான் அந்த ப்ராஜெக்டை பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வரும் அந்த கோட்டு போட்ட பையன்கிட்ட இருந்து. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கால் அட்டன் பண்ண மாட்டா, சைலண்ட்ல போட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோ சொல்றான், எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, அந்த கண்டிஷன் படி நீ வந்து அந்த ப்ராஜெக்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, நினைச்சேன் நீ என் கண்டிஷன் சொல்லாம இருப்ப, நான் கூட நீ மனசு மாறிட்டேன்னு நினைச்சேன், ஏன்னா அதெல்லாம் உண்மை இல்லை போல அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், அந்த கண்டிஷன் என்னன்னா, நீ அந்த ப்ராஜெக்டை வந்து என் கூட சேர்ந்து தான் பண்ணணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ப்ராஜெக்டை பண்ணணும், அதுவும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்டோட ஃபினான்ஷியல் அந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வந்து என் பேரில் தான் இருக்கணும், என்கிட்ட தான் வரணும், உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, எனக்கா, ஏன் இந்த மாதிரி பண்ற, இந்த மாதிரி ஆஃபர்லாம் எனக்கு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ வந்து ஹீரோ சொல்வான், நீ தான் மணி இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொன்னல, மணி வந்தா என்ன வரல என்ன, ப்ராஜெக்ட் தானே உன்னோட ட்ரீம், அதை பண்ணிட்டு போ அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின்ல, எனக்கு ஒன்றும் ஆஃபர் தேவையில்லை, எனக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் அந்த கோட்டு போட்ட பையன் வந்து ஹீரோ கிட்ட தான் பேசுறதுக்கு வருவான். ஸோ அப்போ வந்து சொல்லுவான் அந்த கோட்டு போட்ட பையன், எனக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதுவும் இல்லாமல் இப்போ இது ப்ரெஸ்டீஜ் ப்ராஜெக்ட் ஆகிடுச்சு, இது இல்லைன்னா எனக்கு வந்து ரெப்புடேஷனே ஸ்பாயில் ஆகிடும், அது பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், நான் தான் உன்னை வார்ன் பண்ணலை, அதுவும் இல்லாமல் உனக்கு பிளாங்க் செக்கும் கொடுத்தேன், நீ அதை வாங்கலை, உன் இஷ்டத்துக்கு தான் நீ ஆடின, அப்போ இதுக்கெல்லாம் என்னால் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க முடியாது அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவும் அந்த கோட்டு போட்ட பையனை பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்லுவா, எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் வேணாம், தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டு போட்ட பையன் கிட்ட சொல்லுவான் நம்ம ஹீரோயின். அப்போ வந்து அவன் சொல்லுவான், இல்ல நான் ஏதோ பிரச்சனை பண்ண வரல, பேசதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசிட்டு இருப்பான். இங்க வந்து நம்ம ஹீரோக்கும் அந்த கோட்டு போட்ட பையனுக்கும் ஆர்கியூ போயிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து அந்த கோட்டு போட்ட பையன் சொல்லுவான், எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வேணும், நான் கண்டிப்பாக பண்ணுவேன், வேலையை முடிச்சுட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். ஸோ இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பேசுவான். என்ன சொல்லுவான்னா, இந்த ஆஃபர் வந்து காலைல தான் கொடுத்தேன், பட் ஸ்டில் ஆஃபர் வந்து இருக்குதான், நீ வந்து இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கோ, நான் மனசு மாறத்துக்குள்ள, அதுக்கப்புறம் என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ ஹீரோ இன்னொரு விஷயமும் சொல்கிறான், நான் எப்படியும் அந்த பையன் கூட உன்னை ஒர்க் பண்ண விட மாட்டேன், ஸோ நான் ஒன்று பண்ணுவேன்னா பண்ணுவேன் கண்டிப்பாக, உனக்கே என்னை பற்றி தெரியும், நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேன், ஒர்க் பண்ண விட மாட்டேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். ஸோ நீ யோசிச்சு பாருக்கோ, நீ வந்து எது நல்லதோ அது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுவான். ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பா. இந்த சீன் அப்படியே இங்கே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ வந்து அந்த ஆஃபீஸ் ரூமில் இருக்கான். அப்போ வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் தான் பேச வரான் ஹீரோ கிட்ட. அவன் பேசிட்டு இருக்கான், நீ எதுக்கு அந்த கோட்டு போட்ட பையன்கிட்ட அவ்வளோ வந்து கோவத்தோட, நம்மளோட டார்கெட்டே வந்து ஹீரோயினோட அப்பா தானே, ஸோ அவங்கள பழி வாங்காமல் எதுக்கு நம்ம வந்து நசீரை பழி வாங்குறோம் கோட்டு போட்ட பையனை அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். அப்போ வந்து அவன் சொல்லுவான், இல்ல அவனுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு கேட்பான், நீ வந்து ஹீரோயின் மேல வந்து லவ்ல இருக்க, ஸோ அதனால தான் நீ பொசசிவ் ஆகுற, ஸோ அதனால தான் நீ வந்து கோட்டு போட்ட பையன் எப்பெல்லாம் வந்து ஹீரோயின் கிட்ட பாக்குறானோ அப்பெல்லாம் நீ வந்து கடுப்பாற, அதனால தான் நீ வந்து அவனை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட்டு போட்ட பையன் சொல்லுவான். அப்போ வந்து அவன் சொல்லுவான், இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். பட் இவன் வந்து எப்போ வந்து இந்த விஷயத்த சொன்னானோ, லைக் வந்து ஹீரோயின் வந்து உனக்கு ஹீரோயின் மேல லவ் இருக்கு, அதாவது ஹீரோக்கு ஹீரோயின் மேல லவ் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த கிரஷ் மெட்டீரியலா இருக்கு, நீ வந்து அவகிட்ட வந்து நீ அவளுக்காக விழ ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டே இருப்பான், ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது அங்க பின்னாடி வந்து நம்ம ஹீரோயின் வருவா. ஸோ
அங்கே வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ பாப்பா, ஹீரோ வந்து ஹீரோயினை பாப்பா. ஸோ இங்கே எபிசோட் 21 கம்ப்ளீட்டட். ரொம்ப நன்றி மக்களே என்னோட வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. அண்ட் எபிசோட் 22 நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். எனக்கு வந்து என்னோட வீடியோஸ் வந்து நீங்கள் கிடைக்கலன்னா நீங்கள் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அங்கேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ லைனாக 1 2 3 சொல்லிட்டு லைனாக வரும். ஸோ ஐ ஹோப் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.